நெல்லையப்பர் கோயில் ஆணி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று காலை தொடங்கியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இந்த திருவிழாவின் சிறப்பம்சங்கள் என்ன? திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில், காந்திமதி அம்மன் திருக்கோவில் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த திருக்கோவில்ல ஒவ்வொரு ஆண்டும் ஆணி பெருந்திருவிழா அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்ததாகும். தேர் திருவிழா, அதாவது இதுல சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டம் அப்படிங்கிறது சிறப்பாக நடைபெறும். ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட தேராக திருநெல்வேலி நெல்லையப்பர் தேர் இருக்கிறது. முழுமையாக மனித சக்தியால் மட்டுமே இந்த தேர் இழுக்கப்படுகிறது. இயந்திரங்கள் கொண்டு தள்ளுவது போன்ற நடவடிக்கைகள் இல்லை. இந்த தேர் திருவிழாவினுடைய சிகர நிகழ்ச்சியான தேர் திருவிழா வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. அதனையொட்டி இந்த கோவிலினுடைய அந்த கொடியேற்ற நிகழ்வு அப்படிங்கிறது இன்று அதிகாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நடைபெற்றது. இதற்காக கோவில் நடை காலை 3 மணிக்கு, அதிகாலை 3 மணிக்கே திறக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து காலையிலேயே கோவிலுக்கு வந்து அந்த கொடியேற்றத்தை கண்டுகளித்து தீபாராதனையும் சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். இதற்காக கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இருக்கக்கூடிய தங்க கொடிமரத்துல அங்கே இந்த கோவில் கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. சுவாமி நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்மன் தங்க தேரில் எழுந்தருளி இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாள்தோறும் காலை மாலை என இரு வேளைகளிலும் சுவாமி அம்பாள் சிறப்பு அந்த தேர்களில் எழுந்தருளி சுவாமி அந்த தேர்கள் அந்த தெருக்கள்ல வந்து அவங்க வலம் வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும். திருத்தேரனுடைய சிகர நிகழ்ச்சி 21ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்காக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் விடப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.